ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அருமையான ஒரு ஸ்டோரியை பற்றி பார்ப்போம். இந்த உலகத்திலேயே ஒரே மாதிரி திறமை உள்ள 2 பேர் இருக்க மாட்டாங்க. அதாவது இந்த ஆங்கிலேய பழமொழி ஒன்று இருக்குது, 2 வாட்சு ஒரே மாதிரி நேரத்தை காட்டாது அப்படிங்கிற மாதிரி நாம் சொல்லுவோம் இல்லையா, அவனை பாரு எப்படி இருக்கான், இவனை பாரு எப்படி இருக்கான்னு. அந்த மாதிரி ஒரே மாதிரி திறமை ஒருத்தருக்கு 2 பேர்கிட்ட இருக்கவே இருக்காது. ஒருத்தருக்கும் திறமை இருக்குது, அது வேறு வேறு மாதிரி தனித்தனியாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்களும் இணைந்து பயனடைய விரும்பினால் 9994104160 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் குவாலிஃபிகேஷனை அனுப்பி வையுங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்கள் உடனடியாக கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 5ஆம் சார்லஸ் மன்னன் தன்னுடைய பதவியை துறந்து, அதாவது அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் நிறைய நபர்களை சந்தித்து அழுத்து போய், இனிமேல் நமக்கு இந்த பதவி, பணம், புகழ் இது எதுக்குமே வேண்டாம், நம்ம நிம்மதியாக இனி இருக்கிற காலத்தையாவது நிம்மதியாக சந்தோஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாம் கழிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அந்த மாதிரியே அவர் அவருடைய அந்த மன்னர் பதவியை திறந்துட்டு கிறிஸ்தவ மடாலயத்தில் ஓய்வெடுக்கிறாரு. அவருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அவருடைய ஆட்சி காலத்தில் நிறைய பேர் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி, ஒருத்தர் செய்கிற மாதிரியே இன்னொருத்தர் வேலை செய்ய மாட்டார். ஏன் இவங்களாம் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டென்ஷன் ஆகுவார். அப்போ அந்த காரணம் தான் இனிமேல் நமக்கு இந்த பதவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அழுத்து போய் அவர் அந்த பதவியை திறந்து வராரு. இப்போ அவர் அந்த கிறிஸ்தவ மடாலயத்தில் ஓய்வெடுக்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆனப்போ அவருக்கு சும்மா இருக்கவும் போர் அடிக்குது. நம்ம இப்படியே எவ்வளோ காலத்துக்கு தான் இப்படியே சாப்பிட்றது, தூங்குறது, இப்படியே இருக்கிறது, நம்ம சின்னதாக ஏதாவது ஒன்று பண்ணுவோம் டைம் பாஸுக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ தான் அவர் இந்த பழைய கடிகாரங்கள், ஓடாத கடிகாரங்கள் நிறையா அந்த மக்கள்கிட்ட இருக்கிறத வாங்கிட்டு அவர் சரி பண்ணுறாரு. அவருக்கு தெரிஞ்ச மாதிரி சரி பண்ணுறாரு. சரி பண்ணி செவத்தில் மாட்டுறாரு. இந்த மாதிரி நிறைய கடிகாரங்கள், ஓடாத கடிகாரங்களை எல்லாம் வாங்கி அவர் டைம் பாஸுக்கு உட்காந்து அதை கலட்டி பிரித்து வேலை பார்த்து மாட்டுறாரு. அப்போ மாட்டி வச்சுட்டு உட்காந்து பார்க்குறாரு. எல்லா வாட்சுமே அவர் கரெக்டான டைம் வச்சாலுமே 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டு டிஃப்ரெண்ட்டாக தான் ஓடுதே ஒழிய எல்லா வாட்சும் ஒரே மாதிரியான டயத்தை ஒரே நேரத்தில் காட்டவே இல்லை. அப்போ தான் அவர் நினைக்கிறாரு, இதுக்கு ஒரு ஆங்கிலேய பழமொழியே இருக்குது, 2 கடிகாரங்கள் ஒரே மாதிரி நேரம் காட்டாது அப்படிங்கிற ஆங்கில பழமொழிக்கு தகுந்த மாதிரி இந்த கடிகாரம் நாம் எப்படி வச்சாலும் கரெக்டான சமயத்தை காட்ட மாட்டேங்குது, எல்லாமே ஒரே மாதிரியான சமயத்தை காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அப்போ அவர் ரொம்ப திங்க் பண்ணுறாரு. அப்போ தான் நினைக்கிறார், ஒரு கடிகாரமே நாம் எப்படி முள்ளை திருப்பி வச்சாலும் ஒரே மாதிரி ஓடலை. அப்படி இருக்கும்போது ரத்தமும் சதையுமா உள்ள மனிதன், தனித்தனியான மனிதன்கள் எப்படி ஒரே மாதிரி ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவர் சிந்திக்கிறாரு. ஒரு மனுஷனுக்கும் திறமை இருக்கும், ஆனால் ஒருத்தனுக்கு உள்ள திறமை மாதிரியே இன்னொருத்தனுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சா நாம் தான் முட்டாளு. ஒருத்தனுக்கும் திறமை இருக்கும், அது வேறு வேறு மாதிரியான திறமைகள் இருக்கும் அப்படிங்கிறத அவர் அப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு. நாம் கூட பசங்களையெல்லாம் ஏதாவது சொல்லி பேசும்போது, அவனை பாரு எப்படி இருக்கான், இவனை பாரு எப்படி படிக்கிறான், அவனை பாரு எவ்வளோ மார்க் வாங்குறான் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசுகிறோமா இல்லையா? அப்போது கண்டிப்பாக எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா மனிதர்களுக்குமே திறமைகள் இருக்குது, வேறு வேறு மாதிரியான திறமைகள் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரியோடு நாம் சந்திப்போம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.